வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்துறையில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து புதுசாக வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. 24/11/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th டிப்ளமோ டிகிரி இது மாதிரி எது படிச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனில் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. 24/11/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லாமல் இன்டர்வியூ மட்டும் வச்சு உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸில் அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதில் நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி பாஸு ப்ளஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு 14,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நர்சிங் தெரபிஸ்ட்டு, இதுக்கு வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும். 13,000 சேலரி. 19 வேக்கண்ட் வந்து நர்சிங் தெரபிஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் 3 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 சேலரி. டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து லேப் டெக்னீஷியன். ஸோ இதுக்கு வந்து 13,000 சேலரி. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். அடுத்தது மல்டிபர்பஸ் ஒர்க்கர். இதுக்கு வந்து 8,950 ரூபா. தென் இது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 29 வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் யோகா. இதுக்கு வந்து PNOS முடிச்சிருக்கணும். 40,000 சேலரி. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதுக்கு வந்து இது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10,000 சேலரி கொடுத்துருக்காங்க. கன்சல்டன்ட் யோகா PNOS முடிச்சிருந்தால் 40,000 சேலரி. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் அல்லது டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பொறுத்த வரைக்கும் 10,000 சேலரி. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. சரிங்களா? ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 சேலரி. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 சேலரி. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி தனித்தனியாக பார்த்திங்க அப்படின்னா கன்சல்டன்ட் ஆயுர்வேதா. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PAMS முடிச்சிருக்கணும். 40,000 சேலரி. ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 சேலரி. டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். கன்சல்டன்ட் யோகா. இது வந்து பார்த்திங்கன்னா PNOS முடிச்சிருந்தா 40,000 சேலரி. இது மாதிரி தனித்தனியாக போஸ்டிங்ஸ் வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வில்லிங் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸ், 50 பெட்டட் இன்டெகிரேட்டட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், விளக்கு, தேனி டிஸ்ட்ரிக்ட் 625512 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து கவனமாக வந்து இந்த இடத்துல ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட பதவியின் பெயர், உங்களோட நேம், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், கணவர் பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த். ஸோ இதெல்லாமே மதம், ரிலீஜியன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, இதனோட ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி அனுப்பணும். இதை வந்து கரெக்டாக பார்த்துங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.